அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த பாவர்ட்டி லைன் as per ரங்கராஜன் கமிட்டி. ஸோ ரங்கராஜன் குழுவின்படி வறுமை கோடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டி 2012 போட்டிருப்பாங்க, 2014 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் படி பாவர்ட்டி லைன் எவ்வளோவா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ரூரல் அப்படின்னா 33 ருபீஸ் பர் டே, இதே அர்பன் அப்படின்னா 47 ருபீஸ் பர் டே. சரிங்களா? ரூரல் அப்படின்னா 33 ருபீஸ் பர் டே, இதே அர்பன் அப்படின்னா 47 ருபீஸ் பர் டே. அதை பேஸ் பண்ணி நமக்கு பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கீழே சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் கடுமையான வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அடுத்தது, which of the following is the India's fastest growing brand as per brand finance report அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிராண்ட் ஃபினான்ஸ் அறிக்கையின்படி பின்வருவனவற்றில் இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் பிராண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதானி. ஓகேங்களா? இதே இந்தியாவோட டாப் பிராண்ட் இது, மதிப்புமிக்க ஒரு பிராண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து டாடா. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யோகா பாலிசி வாஸ் டிக்ளேர்ட் பை விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் யோகா கொள்கையை எந்த மாநிலம் அறிவித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல்லே பார்த்தீங்கன்னா யோகா அப்படிங்கிறது கிடையாது, யோகாக்குன்னு பாலிசி கிடையாது. முதல்ல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த ஸ்டேட் அப்படின்னா உத்தரகாண்ட். சரியா? உத்தரகாண்ட் தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, எ கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீசஸ் த நெட் ஃபாரின் அசெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நடப்பு கணக்கு உபரியின் அளவால் நாட்டின் நிகர வெளிநாட்டு சொத்துக்களை அதிகரிக்கிறது. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸாக இருந்துச்சுன்னா வெளிநாட்டு சொத்துக்கள் அதிகரிக்கும். கரெக்டு தான். ஓகேங்களா? இன்க்ரீசஸ் நெட் ஃபாரின் அசெட், கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸாக இருக்கப்ப நெட் ஃபாரின் அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரெக்டு தான். இதே கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டாக இருக்கப்ப ஃபாரின் அசெட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? வெளிநாட்டு சொத்துக்கள் கம்மியாகும், குறையும். சரியா? இப்போ ரெண்டுமே இங்கே கரெக்டு தான். ஓகேவா? இதெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வரும். சரியா? கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்னா என்ன, டெபிசிட்னா என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். என்ன ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்னா ஃபாரின் அசெட் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்னா ஃபாரின் அசெட் கம்மியாகும். அடுத்தது, சம்விதான் ஹத்யா திவாஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சம்விதான் ஹத்யா திவாஸ் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் மர்டர் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? கான்ஸ்டிடியூஷன் மர்டர் டே, அரசியலமைப்பு படுகொலை தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? தமிழில். அது ஹிந்தியில் தான் சம்விதான் ஹத்யா திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா ஜூன் 25. சரியா? ஆப்ஷன் ஏ. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.